வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே சிம்பிள் அண்ட் டேஸ்டி. வெரைட்டி ரைஸில் நம்ம டேமரன் ரைஸ், புளிய சாதம் சாப்பிடுவோம், தக்காளி சாதம் சாப்பிடுவோம். பட் மை ஃபேவரட் இஸ் கோகனட் ரைஸ். ஸோ கோகனட் ரைஸ்க்கு நான் இப்போ போட போகிறது கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயிலோ ரைஸ் பிரான் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோகனட் ஆயில் இஸ் த பெஸ்ட் ஃப்ளேவர் ஃபார் கோகனட் ரைஸ். எப்படி நம்ம புளிய சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறோமோ, எப்படி தக்காளி சாதத்துக்கு கிரவுண்ட்நட் ஆயிலோ, அந்த மாதிரி கோகனட் ஆயில் இஸ் ஃபார் கோகனட் ரைஸ். கோகனட் ஆயில் விட்டுட்டு காஞ்சப்புறம், எண்ணெய் காஞ்சப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் நல்ல கிராக்கிள் வெடிச்சப்புறம் மிளகாப்பழம், ரெட் ட்ரை சில்லி ஒரு 4. ஸோ ரெட் ட்ரை சில்லி போட்டப்புறம் லைட்டாக அதாவது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் போட வேண்டியது உரத் தால், ஸ்ப்ளிட் உரத் தால். உங்ககிட்ட ஒரு வேறு ஸ்ப்ளிட் உரத் தால் இல்லைன்னா யூ கேன் புட் அ ஹோல் உரத் தால், பட் ஸ்ப்ளிட் உரத் தால் இஸ் பெட்டர். ஸோ ஸ்ப்ளிட் உரத் தால் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் கடலைப்பருப்பு, சென்னா டால். ஸோ சென்னா டால் இஸ் ஆப்ஷனல், பட் it is also very good. It will add flavor to coconut rice. So சென்னா டால், உரத் தால், ரெட் ட்ரை சில்லி அண்ட் மஸ்டர்ட். இது ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் you have to keep stirring and frying it. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க so that it does not burn. Light brown chana dal and urad dal anapro we have to put curry leaves. So curry leaves, again, it adds a lot of flavor for coconut rice. Fresh curry leaves idellathey sethu fry pannattu. Inji, ginger, a small piece of ginger is a must for coconut rice, but ungalku ginger pidikla appdi sonna it's optional again. This is my favorite. Few pieces of cashew nut, split cashew nut or whole cashew nut. It is very good, very tasty for coconut rice. So idellame light golden brown color aanapro add chopped chili, green chili chopped பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த ரெட் சில்லிக்கு will not ரொம்ப காரம் இருக்காது, it will not be very spicy. ஸோ க்ரீன் சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி சாப் பண்ணி வச்சுட்டு அந்த க்ரீன் சில்லியை போடலாம். I have just put 2 green chilli. You can put 3 green chilli as per the coconut rice. Half teaspoon hing asafoetida, பெருங்காயம், again must for coconut rice. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல அரோமா வரும். ஸோ எதுவுமே கருகாமல் பார்த்து முடிச்சுட்டு கோகனட். ஸோ திஸ் இஸ் கிரேட்டட் கோகனட். நான் ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேட்டட் கோகனட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் 1 கோகனட். இஃப் யூ ஹவ் அ வெரி பிக் கோகனட் ஒரு மூடி போதும், பட் திஸ் இஸ் அ மீடியம் சைஸ் கோகனட்டுங்கிறதுனால 1 கோகனட் கிரேட்டட் கோகனட் இதில் போடணும். ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ 15 minutes. நீங்கள் ஆல்ரெடி ரைஸ் சாதம் வடித்து வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு வேண்டியது 15 minutes. அண்ட் ஐம் ஷுர் கிட்ஸ் வில் ஆல்சோ லைக் திஸ். ஸோ இந்த கோகனட் போட்ட அப்புறம் ரொம்ப நேரம் அதை வறுக்கக்கூடாது. கோகனட் ஷுட் நாட் கெட் ரியலி ப்ரௌன் ஆர் டார்க். அப்படியா இருந்தால் அது வந்து கிறிஸ்பி ஆகிடும். அது இட் வில் நாட் பி ரியலி டேஸ்டி. அதனால் கோகனட் ரொம்ப வறுக்காமல், மீடியம் சைஸ், ரொம்ப பச்சையாகவும் இருக்காமல் ரொம்ப வறுக்காகவும் இருக்காமல் ஒரு 2-3 minutes இந்த கோகனட்டையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி குழம்புக்குள்ள நல்லா ஃப்ரை பண்ணுவோம், அந்தளவுக்கு இது ஃப்ரை பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். அப்புறம் சால்ட் டு டேஸ்ட். ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் அரௌண்ட் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஃபார் ஒன் கிரேட்டட் கோகோனட்டுக்கு. பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஜஸ்ட் 1.5 ஸ்பூன் போதும். ஸோ சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாதம் அப்படிங்கிறது ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. குழஞ்சிருந்தால் தேங்காய் சாதம் உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ சாதத்தை நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தேங்காய் சாதம் வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதத்துக்கெல்லாம் சாதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடித்து விடுவோம். அந்த வடித்து விடும்போது அது தண்ணி கீழே போய்ட்டு அது குழஞ்சி இருக்காது, அது கொஞ்சம் உதிராக வரும். ஸோ இந்த சாதம் உதிராக இருக்கிற தேங்காய் சாதத்துக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சா அந்த தேங்காய் சாதத்துக்கு டேஸ்டியாக இருக்காது. ஸோ சாதத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு கடைசியில் அதை லைட்டாக வடித்தா அந்த சாதம் உதிராகிடும். ஸோ இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இந்த உதிர் சாதத்தை நம்ம போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் ஃப்ளேவர். நம்ம எப்படி டொமேட்டோ ரைஸில் கொரியாண்டர் லீவ்ஸ் போடுவோமோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டி ரைஸில் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போடுவோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது பெரிய பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. Let's add some generous amount of coriander leaves. நல்லா சாப் பண்ணிக்கோங்க coriander leaves. That's it. 15 minutes max. Thank you for watching One and Only Prabha. Please like, comment and subscribe. Thank you so much.